அரச நிறுவனம் ஆடை அணிவதில்லை, அதற்கு வெட்கம் இல்லை. அரச நிறுவனம் இதயம் இல்லை, அதுக்கு இரக்கமும். எனவே அரச நிறுவனத்திடம் வெட்கமும் இல்லை, இரக்கமும் இல்லை. அது கொடூரமாக நடக்கும். இந்த பின்னணியில் எங்களிடம் அறிவியலை வளர்ப்பதற்கும் எங்களிடம் இல்லை. நாங்கள் சோதனைக்கு தான் படிக்கிறோம், உத்தியோகத்துக்கு தான் படிக்கிறோம். தமிழ் மக்களுடைய விடுதலைக்காக நாங்கள் படிப்பதில்லை. ஏபி பக்கம் போனா உத்தியோகம் பெறலாம், ஏபி பக்கம் போனா தன் பிள்ளைக்கு ஏதாவது அட்மிஷனோ இல்லாவிட்டா வெளிநாட்டுக்கு போக ஏதாவது சலுகைகளை பெறலாம் என்று போகிறார். இது கபலீகரத்துக்கு ஆதரிக்கும் ஒரு கொள்கை. ஒருவர் ஏபி ஆதரிக்கின்றாரோ அவர் தன் தமிழினத்தை கொள்ளி வைக்கிறார் என்ற அர்த்தம். இந்த உள்ளூராட்சி சபைகளுக்கு புல்லு பிடுங்கும் அதிகாரம் கூட கிடையாது. சட்டத்தின்படி நாங்கள் பிடிக்க போறோம். அந்த சட்டம் தான் இப்படி என்று நாங்கள் சொல்றோம். அந்த சட்டத்தை தான் நாங்கள் எதிர்க்கிறோம். அதற்கான இனவாதம் என்று சொல்றோம். அந்த சட்டத்தின்படி நாங்கள் அதுக்கு பணிய வேணும். உன்னுடைய தலையை பிடித்து வைத்துக் கொண்டு கத்தியால் அறுக்கும் போது அது இடப்படுகொலை இல்லை என்று சொல்வதற்காக நீ சாகாம விடுகிறாயா? தமிழ் பெண்களை அவருடைய ஆடைகளை அகற்றி மாரபங்கப்படுத்தும் பொழுது அவற்றுக்கு இனப்படுகொலை இல்லை என்று சட்ட வியாக்கியானம் எடுத்துக் போகிறாயா? கலெக்டிவ் ரைட்ஸை மறுக்கின்ற ஒரு அரசியலை எவ்வாறு நீங்கள் ஜனநாயகம் என்றும் சோசியலிசம் என்றும் முற்போக்கானது என்றும் சொல்வீர்கள்? தமிழ் மக்களின் கலெக்டிவ் ரைட்ஸ் எவன் மறுக்கிறானோ அவன் தமிழரின் முதலில். வவுனியா நகரிலிருந்து 18 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற 5 ஏக்கர் 9 பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு. அரசறிவியல் துறையின் ஆசானாக இருக்கக்கூடிய திருநாவுக்கரசு அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம். இன்றைய உள்நாட்டு வெளிநாட்டு சூழல் சற்று முரணாகவும் பல்வேறுபட்ட அரசியல் ரீதியான கருத்துக்கள் சற்று வேறுபட்ட சூழ்நிலையிலும் இருக்கின்ற போது, இப்போதைய சூழ்நிலையை மையமாக வைத்து தமிழ் தேசியத்தை எவ்வாறு ஒட்டுமொத்த தமிழினமும் கட்டமைத்துக் கொள்வது, அல்லது இப்போது இருக்கக்கூடிய சூழ்நிலை ஆபத்தான சூழ்நிலை என்று கருதியும் தமிழ் தேசியத்தை கட்டமைக்க தமிழ் சமூகம் தவறுமாக இருந்தால் எதிர்வரப்போகின்ற நாட்கள் அல்லது எதிர்வரப்போகின்ற காலங்களை தமிழ் சமூகம் எப்படி கடந்து செல்ல போகின்றது? நல்லது. தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய உலக அரசியல் போக்கின் மாற்றம் தமிழ் தேசியத்திற்கு முன்பு இருந்ததை விட ஒப்பீட்டு ரீதியில் சாதகமானது. ஆனால் தமிழ் மக்களிடம் இருக்கும் தேசிய சிந்தனை அடிப்படையில் தேசிய வளர்ச்சிக்கு பெரிதும் குந்தகமானது. இந்த ரெண்டையும் தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒற்றைமைய உலக அரசியலில் 50% அல்லது 50-50 சாதகம் இருக்க ஒரு போராடும் அமைப்புக்கு அல்லது ஒரு இயக்கத்துக்கு அல்லது ஒரு இனத்துக்கு 50-50 பாதகமும் இருக்க முடியும். ஆனால் இரட்டைமைய உலக அரசியலில் ஒரு போராடும் இனம் அல்லது மக்கள் அல்லது ஒரு அமைப்பு ஏதோ ஒன்றில் தங்கியிருந்து ஒன்றில் தன்னை தக்க வைத்து ஒன்றோடு இணைந்திருந்து தன்னை தற்காக்க முடியும். இப்போது நாம் ஒன்றை கவனிப்போம். 90ஆம் ஆண்டு தோற்றம் பெற்ற ஒற்றைமைய உலக அரசியலில் நாம் அழிந்து போயிருக்கிறோம். ஒற்றைமைய உலக அரசியலில் லாபம் அடைந்த கிழக்கு ஐரோப்பிய நாடுகள் உண்டு, ஆப்பிரிக்க ஆசிய நாடுகளும் 1-2 உண்டு. ஆனால் ஒற்றைமைய உலக அரசியலில் எப்பொழுதும் தேசிய இன போராட்டங்கள் பாதகமான இடங்களுக்கு போவதற்கான வாய்ப்புகள் அதிகம். இத்தகைய பின்னணியில் நாம் ஒற்றைமைய உலக அரசியல் காலத்தில் நமது தேசியம் பற்றிய பிரச்சனை ஒரு இருந்தது, சர்வதேச அரசியல் இன்னொரு புறம் இருந்தது. இறுதியாக நாம் தோல்வி அடைந்து விட்டோம், அழிந்து விட்டோம். ஆனால் இப்பொழுது 90ஆம் ஆண்டுக்கு பின்பு, பிரதானமாக கொரோனாவின் பின்பு உலக அரசியலில் படிப்படியாக மாற்றம் ஏற்பட தொடங்கி மிக தெளிவாக யுக்ரைன் யுத்தத்தின் முடிவும் காசா யுத்தத்தினுடைய விளைவும் இணைந்து இரட்டை மைய உலக அரசியலை பிரசவித்து, இந்த இரட்டை மைய உலக அரசியலில் பொருளாதாரம் ஒன்றுதான், உலக பொருளாதார அரசியல் ஒன்றுதான், ஒற்றைமையல்தான். ஆனால் அரசியல் ஆதிக்க மையங்கள் இந்த 2 ஆதிக்க மையங்களுக்குள் நாம் ஒன்றில் தப்பியொட்டி வாழ முடியும். இதனை சரிவர புரிந்து கொள்வோமாக இருந்தால் அந்த இரட்டைமைய உலக அரசியலுக்கு பொருத்தமாக தமிழ் தேசியத்தை ஒரு புது கட்டமைப்பு செய்யவும். தேசியம் ஒருபோதும் தொடங்கிய மாதிரி இருப்பதில்லை. 18ஆம் நூற்றாண்டின் இறுதியில் தோன்றிய தேசியம் இன்று 2 நூற்றாண்டுகளை கடந்த பின்பு இன்றைய சூழலில் அது காலத்துக்கு காலம் புது வடிவங்களை எடுத்துள்ளது. ஒன்றை நாங்கள் கவனிப்போம்.
நாங்கள் எப்பொழுதும் ஒரு விடயத்தை கூறுவோம். நாங்கள் மூத்த குடி என்கின்ற பெருமையை எப்போதும் சொல்கிறோம். மூத்த குடிவாதம், அதில் மகிழ்ச்சி அடைவதில் தவறு கிடையாது. ஆனால் மூத்த குடி காலத்துக்கு பொருத்தமாக தன்னை தக்க குடியாக தக அமைக்க வேண்டும். தன்னை அந்தந்த காலத்துக்கு தக்கதாக அமைக்காத ஒரு மூத்த குடி அழிந்து போய் என்று மூத்த குடியாக ஈழத் தமிழர்கள் உலகில் அரசற்றவர்களாக இருந்தார். இப்பொழுது எம்மை தக்கவாறு தகவமைக்க வேண்டும். குறிப்பாக நாம் ஒரு உண்மையை கவனிப்போம். பாம்பு தனது செட்டையை தனது தோலை தனது வளர்ச்சிக்கு பொருத்தமாக காலத்துக்கு காலம் கலட்டிவிடும். தன் தோலையே தானே கலட்டி விடுகிறது. தன் வளர்ச்சிக்கு தடையாக தனது உடம்பு இருக்கும் போது தன் உடம்பின் ஒரு பகுதியை அது கலட்டி விடுகிறது. இது ஒரு நல்ல உதாரணம். காலகட்டத்திற்கு பொருத்தமாக நமது தேசியத்தில் நாங்கள் களைய வேண்டியதை களைந்து புதிதை எடுக்க வேண்டும். தேசியம் என்பது ஒருபோதும் உள்நாட்டு பரிமாணம் மட்டும் கொண்டதற்கு கிடையாது. தேசியம் உள்நாடு 50%, வெளிநாடு 50% உண்டு. கூடக்குரிய வித்தியாசங்கள் இருக்கலாம், பொதுவாக சொல்லலாம். அப்படித்தான் தேசியம் உள்நாடு வெளிநாடு சர்வதேசம் என்ற பரிமாணங்களோடும் கூடவே குளோபல் உலகளாவிய பரிமாணங்களோடும் அது இணைந்திருக்கும். அவற்றுக்கு பொருத்தமாக காலகட்ட வளர்ச்சிக்கு நாம் அவற்றை வடிவமைக்க வேண்டும். நான் உங்களுக்கு இது ஒரு கடுமையான உதாரணத்தை சொல்லலாம். கழுகு 80 ஆண்டுகள் வரை உயிர் வாழும். அது இடையில் தனது இறகுகள் முத்தி போய் இறகுகள் விரிசலடைந்து ஐயாகி பறக்க முடியாத சூழலை அடையும் போது அது இடைக்காலத்தில் தனது இறகுகளை தானே இழுத்து பிடுங்கி இரத்தம் வலிய வலிக்க அது இழுத்து பிடுங்கி தனிமையில் சிறிது காலம் இருந்து இறகு முளைத்த பின்பு புத்தம் புதிதாக அது வெளியே வந்து மீதி காலத்தை வாழ்வதன் மூலம் அது 80 ஆண்டுகளை அது அடைகிறது. எனவே தன்னடவிருக்கக்கூடிய சதிகள் பிழைகள் நல்லது கெட்டதை தானே களைய தயாரில்லை என்றால் அது வெற்றிகரமான ஒரு வளர்ச்சிக்கு போக முடியாது. இந்த வகையில் தமிழினம் வெறும் பெருமவாதங்களுக்கு அப்பால் நடைமுறைவாதத்துக்கு வரவும் இதுதான் எமது முக்கியமான ஒரு அடிப்படையாகும். இந்த வகையில் தற்பொழுது நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால், ஒற்றுமைய உலக அரசியல் காலத்தில் நாம் பெரும் தோல்வி அடைந்திருக்கிறோம், பெரும் வளர்ச்சியை அடைந்தோம். ஆனால் ஒற்றுமைய உலக அரசியலில் எல்லா அரசுகளும் ஒன்று சேர்ந்தன என்று நாங்கள் சொல்கிறோம். ஒற்றுமைய உலக அரசியலில் அரசுகள் ஒன்று குவியும் என்பது இயல். ரஷ்யாவும் சரி, அமெரிக்காவும் சரி, சீனாவும் சரி, பல பொது விடயங்களில் ஒன்று கூடுவார். அதாவது இப்படி பாருங்கள், சர்வதேச பயங்கரவாத தடை சட்டம் 2011ஆம் ஆண்டு செப்டம்பர் 26ஆம் தேதி கொண்டு வரப்பட்ட பொழுது 5 மாபெரும் வல்லரசுகளும் எந்தவித வீட்டோ பவரையும் பயன்படுத்தாமல் ஆதரித்தன. அது அங்கம் வைத்த பாதுகாப்பு சபை நாடுகள் அனைத்தும் 20 நாடுகளும் ஆதரித்தன. 196 உலக நாடுகளும் ஆதரித்தன. ஒற்றுமைய உலக அரசியலில் இப்படி ஒரு வினோதம் உண்டு. எனவே ஒற்றுமைய உலக அரசியலில் அரசுகள் ஒன்றாக சேர்கின்றன என்று சொல்வதை விடவும் ஒற்றுமைய உலக அரசியல் அரசுகளை ஒன்றாக சேர்த்துள்ளன என்பதை கவனத்தில் கொள்ள இது முதலாவது விடயம். நாங்கள் இன்னொரு விடயத்தை கவனத்தில் கொள்ள தவறுகிறோம். இது சர்வதேச அரசியல் உறவில் பிரதானமாக உலக ஒழுங்கு என்று ஒன்று உண்டு. அதில் சிறிய நாடுகள் தாம் இணைச்சபடி அந்த ஒழுங்குகளை மாற்ற முடியாது, அவற்றுக்கு உட்பட்டு செல்லும். அதே வேளையில் உலக ஒழுங்கை மாற்றுவதற்கு என்றும் ஒழுங்குண்டு. அதில் பெரிய நாடுகள் மாற்ற சீனாவால் மாற்ற முடியும், ரஷ்யாவால் மாற்ற முடியும், அமெரிக்காவால் மாற்ற முடியும். இந்த 3 பெரிய நாடுகளாலும் உலக ஒழுங்கு இருக்கிறதை தமக்கேற்ப மாற்றவும் முடியும். எல்லா விடயங்களிலும் இல்லாவிட்டாலும் குறிப்பிட்ட விடயங்களில் அதனால் உலக ஒழுங்கை மாற்ற முடியும். எனவே இருக்கின்ற உலக ஒழுங்கு என்கின்ற ஒன்றை வைத்துக் கொள்வோம், மாற்றப்படக்கூடிய உலக ஒழுங்கு ஒன்று இருக்கிறது என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். அதேவேளை சிறிய நாடுகள் தத்தமுக்கு ஏற்ற அளவின் தளத்தில் பின்னணியில் தான் உலக அரசியலில் பங்கு வகிக்க முடியும். காகத்தின் கூட்டுக்குள் தான் குயில் குஞ்சு வரிக்க முடியும், குயில் கூடு கட்டி கொஞ்சு வரிக்க முடியாது. இதனால் காகக்கூட்டை பிரித்து எறிந்துவிட்டு குயில் தன் இடத்தை பெருக்க முடியாது. நீங்கள் பல விரோதமான உண்மைகளை காண்பீர்கள். குயில் ஒருபோதும் காகத்தை கொத்தாது, அதன் தான் குயிலை கொத்தும். ஆனால் குயில் காகத்துடன் கொத்து வாங்காத, ஏனென்றால் குயில் வேகமாக பறக்கும். இது இயற்கையின் ஒரு வினோதமான பகுதி. காகம் வெள்ளமா வாய்ந்தது, குயிலை கொத்தினா கொண்டு சென்று போகும். ஆனால் குயில் காகத்தின் கொத்து அகப்படாது, என்றால் குயிலின் வேகம் மிகப்பெரிய. அதே வேளையில் காகத்தை குயில் துரத்த முடியும், ஆனால் குயில் ஒருபோதும் காகத்தை துரத்தாது, காகத்தை கொத்தாது. என்றால் காகத்தின் நிழலில் தான் குயில் வாழ முடியும். இப்படிப்பட்ட நிலைமை உலக அரசியல் உண்டு. இத்தகைய பின்னணியில் நாங்கள் இன்றைய உலக அரசியல் ஒழுங்கில் 2 மையங்கள் தோன்றுகின்ற போது தமிழ் தேசியத்தை எவ்வாறு கட்டமைப்பு செய்வது என்ற பிரச்சனை முக்கியமானது. இந்த கட்டமைப்பு செய்வது பற்றிய பிரச்சனையில் நாம் பெருமளவு பணத்தை செலவிட வேண்டும். அதிகம் ஒரு குழுவாகவோ தனியாகவோ பெருமளவு நிதியை கொட்டி இவற்றுக்கு ஆய்வு செய்ய வேண்டும். இவர் சம்பந்தமான நூல்களையும் இவர் சம்பந்தமான உலக அனுபவங்களையும் திரட்ட வேண்டும். ஒரு வகையில் நான் பூகோளவாதம் புதிய தேசியவாதம் என்கின்ற நூலில் பெருமளவு இந்த தேசிய பிரச்சனைகளை
சர்வதேச உறவுகளை கையாளுவது பற்றிய நடைமுறை விடயங்களை எழுதியிருக்கிறேன். அது நீண்ட உழைப்பின் வெளிப்பாடு. அந்த நூல்களை எழுதுவதற்கு அதற்கான பணம் பெரும் செலவு இருக்கிறது. அதை என்னால் செலவழிக்க முடியும். எனது ஒரு சில மாணவர்கள் எல்லாம் அந்த வேலைக்கு சம்பளம் கொடுப்பதற்கு, என்னோட துணையாக இருந்த தொழில்நுட்பவியலாளர்களுக்கு சம்பளம் கொடுப்பதற்கு நாங்கள் உழைப்புகளை கொடுத்தார். அவர்கள் நேரடியாகவே பே பண்ண, நான் பே பண்ண இல்லை. இப்போது நாங்கள் ஆழமான ஆய்வுகளை செய்ய வேண்டும் என்று நம்பி அதை முடிவெடுத்து ஆய்வு நிறுவனங்களை தொடக்க வேண்டும். அவற்றுக்கு பெருமளவு நிதியை கொட்ட வேண்டும். தமிழ் அறிஞர்களே, நீங்கள் ஆய்வு நிறுவனங்களை தொடங்குங்கள். அவற்றுக்காக பெருமளவு நிதிகளை அவற்றில் செலவு செய்யுங்கள். அதுதான் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகும். அதுதான் தேசியத்தை கட்டமைப்பதற்கான பெரும் செழிப்பான அறிவை தேடும். ஆய்வு என்பது காலத்தை முந்தும் செயல், காலத்தை உந்தும் செயல். ஒரு சிறந்த அறிவு காலத்தை உண்டி பார்க்கும். 50, 100, 500 வருடங்களை உண்டி பார்க்கும். அதேபோல காலத்தை உண்டி தள்ளும். எனவே ஆய்வுக்கு பெருமளவு பணம் செலவழிக்க தமிழ் தரப்பு தலைவர்கள், அறிஞர்கள் தயாராக இருக்க வேண்டும். இது பிரதானமான விடயம். எனவே தமிழ் தேசியத்தை கட்டமைப்பதற்கு இப்போது ஒரு புதிய வாய்ப்பு கிடைச்சிருக்கிறது. ஒற்றை மைய உலக அரசியலிருந்து இரட்டை மைய உலக அரசியலில் போவதற்கு தமிழ் தேசியத்தை கட்டமைப்பு செய்ய வேண்டும். அந்த கட்டமைப்பு செய்வதற்கான அரசியல், பொருளாதார, இராணுவ சிந்தனைகளை நடைமுறை யதார்த்தத்தில் இருந்து வகுக்க வேண்டும், வகுக்க முடியும். அவற்றிற்கு நாங்கள் தயாரிப்போம். நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள் இரட்டை மைய அரசியல் என்று சொல்லி. உலகை பொறுத்தவரையில் இன்று இரட்டை மைய அரசியல் தான் இன்று வெளிப்படையாகவும் நிதர்சனமாகவும் கண்ணெதிரே தெரிந்து கொண்டிருக்கின்றன. இந்த இரட்டை மைய அரசியலை புரிந்து கொண்டு ஈழத்தமிழர்கள் சரியாக தங்களை தகவமைத்து அந்த செயற்திட்டத்தை நோக்கி நகர்த்துகிறார்களா, அல்லது சிங்கள மக்கள் அல்லது சிங்கள அரசுகள் அல்லது அரசாங்கங்கள் இந்த விடயத்தை முறையாக அவதானித்து தங்களை தகவமைத்துக் கொண்டு இந்த விடயங்களை உள்வாங்கி நகர்கின்றதா, அல்லது இரட்டை மைய அரசியலில் தமிழர் தரப்பு உறங்கு நிலையில் இருக்கின்றார்கள், சிங்கள தரப்பு விழித்துக் கொண்டிருக்கின்றார்களா? நல்லது. தமிழர் தரப்பில் கற்பனை நீரோங்கி இலட்சியவாதம் உச்சிக்கு மேலே போயுள்ளது. அது வானளாக, அது மண்டலங்கள், சூரிய சந்திர மண்டலங்களையும் தாண்டி நிற்கின்றது. அவர்கள் நடைமுறையில் இருப்பதில்லை. இது எங்களுடைய பிரச்சனை. எங்களுடைய சிந்தனை எப்பொழுதும் காப்பிய கனவுகளில் நிற்கின்றது. நாங்கள் பழைய தேசியவாதத்தை விடவும் மேலும் போன பழைய மூத்தகுடி கோட்பாடுகளை நாங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். அவற்றை நடைமுறைக்கு கொண்டு வர வேண்டும். இவ்வாறு கொண்டு வருவதற்கு எங்களுக்கு ஒரு பிரதானமான விடயம் இருக்கிறது. காணப்படும் அரசியலை விஞ்ஞானபூர்வமாக கற்றறியும் ஒரு கற்றல் முறைக்கு, அரசியல் தீர்மானம் எடுக்கும் முறைக்கு நிறுவனங்களுக்கு போக வேண்டும். தமிழர்களிடம் இல்லை. சிங்களவர்களிடம் அரசியல் நிறுவனங்கள் இருக்கின்றன. ராணுவ கட்டமைப்பு இருக்கு, போலீஸ் கட்டமைப்பு இருக்கு, டிப்ளமேட்டிக் சர்க்கிள்ஸ் இருக்கிறது, டிப்ளமேட்டிக் பாக்ஸ் இருக்கிறது, அவர்களிடம் இன்டெலெக்சுவல்ஸ் இருக்கிறார்கள், அவர்களிடம் நிர்வாக கட்டமைப்புகள் இருக்கின்றன, அவர்களிடம் ஆய்வு நிறுவனங்கள் இருக்கின்றன. இவை ஒவ்வொன்றுக்கு ஊடாகவும் அவர்களுடைய திரட்சி வெற்றி பெறும். அரசு என்கின்ற நிறுவனம் ஒரு உயிர். ஒன்றை கவனிக்க வேண்டும். அரச நிறுவனம் ஆடை அணிவதில்லை, அதற்கு வெட்கம் இல்லை. அரச நிறுவனம் இதயம் இல்லை, அதுக்கு இரக்கமும். எனவே அரச நிறுவனத்திடம் வெட்கமும் இல்லை, இரக்கமும் இல்லை. அது கொடூரமாக நடக்கும். அது வேறு இனம் என்றால் 100 வீதம் கொடூரமாக. இந்த பின்னணியில் தமிழ் இனம் தன் கபலீகரம் செய்யப்படாதிருப்பதற்கு பொருத்தமாக தன்னை கட்டமைப்பு செய்ய வேண்டும் என்று தமிழ் இனம் ஒரு கட்டத்தில் இராணுவத்தினால் கொல்லப்படும் அரசியல் இருந்தது. இந்த அரசியலுக்கு பொருத்தமாக அவர்கள் சர்வதேச அரசியலை பின்பற்றார். உலக நாடுகளை தம்பக்கம் வைத்திருந்தார். ஒன்றை கவனியுங்கள். இலங்கை அரசோடு அமெரிக்காவும் இலங்கை அரசின் பக்கம் நின்றது. அமெரிக்காவை எதிர்க்கின்ற ஈரானும் இலங்கை அரசின் பக்கம் நின்றது. அமெரிக்காவோடு போட்டியான சீனாவும் இலங்கையின் பக்கம் நின்றது. பாகிஸ்தான் நின்றது, இந்தியாவும் நின்றது. பாகிஸ்தானில் இருக்கிற இந்தியாவும் நின்றது, இந்தியாவில் இருக்கிற பாகிஸ்தான் நின்றது. உலகில் எதிரும் புதிருமான நாடுகள் அனைத்தையும் சிங்கள அரசு ஒரு பக்கம் கொண்டு வருவதில் அவர்கள் வெற்றி பெற்றார். நாங்கள் ஒரு தகவலை பிழையாக சொல்கிறோம். உலகம் உண்மை சுற்றி வளைத்து கொண்டு விட்டது. மறுவளமாக ஒன்றை கவனிக்க வேண்டும். உலகத்தில் சிங்களவர்கள் தம்பக்கம் வைத்திருந்தார்கள். காலில கல்லடிச்சிட்டு என்றுதான் சொல்றோம். காலில் மோதிட்டு என்பதையும் கவனிக்க வேண்டும். சிங்களவர்கள் அப்படித்தான் செய்தது. எனவே காலில கல்லடிப்பது, காலில் மோதுவது என்கின்ற இயற்கை மனித பூமியில் உண்டு. இவை எல்லாவற்றையும் கருத்தில் எடுத்து நாம் நமது தேசிய கட்டமைப்பை செய்ய வேண்டி இருக்கிறது. இது ஒரு பிரதானமான விடயம். எனவே சிங்களவர்களை பொறுத்தவரை அரச நிறுவனம் என்பது ஒரு உயிரியாக இயங்குகிறது. அது இதயமற்ற உயிரி, ஒரு இயந்திரம். அந்த உயிரியை சுற்றி அதற்கு ஏனைய அம்சங்கள், காலம், நகமும், தசையும், வெட்டுப்பற்களும் இருக்கும். எங்களிடம் அரச இயந்திரம் இல்லாதபடியால் இல்லை. இந்த பின்னணியில் எங்களிடம் அறிவியலை வளர்ப்பதற்கும் எங்களிடம் இல்லை. நாங்கள் சோதனைக்கு தான் படிக்கிறோம், உத்தியோகத்துக்கு தான் படிக்கிறோம். தமிழ் மக்களுடைய விடுதலைக்காக நாங்கள் படிப்பதில்லை. தமிழ் மக்களுடைய சமூக வளர்ச்சிக்காக படிப்பதில்லை. நாங்கள் சோசியாலஜியை உண்மையாக நாங்கள் படிப்பதில்லை. நாங்கள் ஆந்த்ரோபாலஜியை உண்மையாக படிப்பதில்லை. எக்ஸாமுக்கு தான் படிக்கிறோம். இத்தகைய பின்னணியில்
இந்த பிராந்திய அரசியல் இருக்கிறது, உலக அரசியல் இருக்கிறது, உலகளாவிய அரசியல் இருக்கிறது. எல்லாம் வெறுமனே நிகழ்வதில்லை. எல்லாம் முதலில் இருப்பிடம் சம்பந்தமான கோட்பாட்டை எல்லாவற்றுக்கும் தான் சார்ந்திருக்கும் இடத்துக்குள்ளால் தான் அரசியலை யோசிக்கும். அதுதான் இப்போது யுக்ரைனில் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே காகவும் தன் கூட்டுக்குள்ளால் தான் தன் வாழ்வை யோசிக்கும். அந்த பலத்துக்குள்ளால் தான் தன் வாழ்வை யோசிக்கும். சார்ந்திருக்கக்கூடிய இடம் பற்றிய கோட்பாடு முக்கியமானது. எனவே ஒரு அரசு என்பது ஒரு புவியில் அமைகிறது, ஒரு புவியியல் யதார்த்தத்தில் அமைகிறது, தரையிலும் கடலிலும் அமைகிறது. எனவே அந்த தரையும் கடலிலும் சார்ந்த யதார்த்தத்தில் இருந்துதான் நீங்கள் அரசியலை எடைபோட வேண்டும், அரசியலை முன்னெடுக்க வேண்டும், அரசியலை திட்டமிட வேண்டும். எங்கள் மனதின் விருப்பங்களினால் அல்ல, ஒருபோதும் திபெத் விடுதலை அடைய மாட்டார். இது ஒரு கொடூரமான யதார்த்தம். அதே போல குர்டிஷ் உலகத்தில் மிக ஒற்றுமைய உலக அரசியல் காலத்தில் வெட்டு வேண்ட வேண்டிய குர்டிஷ், அதாவது குர்டிஷ் போராட்டத்தை அனைத்து இஸ்லாமிய நாடுகளும் எதிர்த்தன, ஒன்று கூட ஆதரிக்கல, அனைத்து இஸ்லாமிய நாடுகளும் எதிர்த்தன. ஆனால் அவர்கள் அந்த ஒற்றுமைய உலக அரசியலில் அவர்கள் ஒரு பக்கம் போய் தாம் இனப்படுகொலையில் இருந்து நம்மை தற்காக்க வேண்டும் என்ற முடிவுக்கு போய் அவர்கள் அமெரிக்காவுடன் இஸ்ராயலுடன் கூட்டிச் சென்றார். நான் அவர்கள் கூட்டிச் சென்றது சரி என்றே சொல்லுவேன். ஏனென்றால் அவர்களுக்கு தேவை முதலில் உயிர் வாழ்வு, இதற்கு பிறகுதான் பொருளாதாரம். அவ்வாறு கூட்டிச் சென்றது மூலம் சதாம் ஹுசைனுடைய இனப்படுகொலைக்கு அவர்கள் முடிவு கட்டினார். ஆனால் அதே வேளை கூர்மையாக கவனிக்க வேண்டிய இதுதான், அவர்கள் விடுதலை இறமை உள்ள அரசாக விடுதலை அடைய முடியாது. ஏனென்றால் அவர் சுற்றவரை 5 நாடுகளினால் பங்கு போடப்பட்டிருக்கும் ஒரு நிலப்பரப்பு 5 நாடுகளும் இஸ்லாமிய நாடுகள், அதாவது ஈரான், எகிப்து, சிரியா போன்ற நாடுகள். ஈராக். அப்ப இந்த பின்னணியில் இப்போது இருக்கக்கூடிய துருக்கியைத்தான் அமெரிக்கா தனது ரஷ்யாவுக்கு எதிரான கேந்திர தளமாக, ஏவுகணை தளமாக வைத்திருக்கிறது. துருக்கியின் விருப்பத்துக்கு மாறாக அது ஒருபோதும் குர்டிஸ்தான் விடுதலை ஆதரிக்காது. ஆனால் குர்டிஸ்தானர் அதிக திறமையாக செயல்பட்டு ஒரு உயர்ந்தபட்ச சமஸ்தியை தான் அவர்கள் பெற முடியும். அதை கேட்டிருக்கேன், அழிவில் இருந்து காத்திருக்கேன். அவர்கள் தனிநாடாக போக முடியாது, அவருடைய யதார்த்தத்தில் அதுக்கு இடம் இல்லை. இப்படி யதார்த்தம் அளவுக்கு என்ற அளவை கொடுக்கிறது. காக கூட்டுக்குள்ள தான் குஞ்சு பொறிக்க வேண்டும் என்றால் குயில் காக கூட்டுக்குள்ள தான் குஞ்சு பொறிக்க வேண்டும், அதுக்கு வேற வழி கிடையாது. காகத்திட்ட கொத்து வேண்டத்தான் வேண்டி கொத்து வேண்டத்தான் வேணும், அது குஞ்சுதான் கொத்து வேண்டாம், பெரிய பெரிய குயில் கொத்து வேண்டாம், குஞ்சு கொத்து வேண்டி சில சாகவும். ஆனால் அப்படி இருந்தாலும் மீண்டும் குயில் காக கூட்டுக்கெல்லாம் குயில் முட்டையிடும், அதுக்கெல்லாம் குஞ்சு வலிக்கும். முதல் அந்த கூட்டுக்குள்ள குயில் குஞ்சு கொத்தி கொண்டிருக்கலாம், மீண்டும் அந்த குயில் கூட்டுக்குள்ளதான் குயில் அந்த காக கூட்டுக்கெல்லாம் முட்டையிடும். இந்த யதார்த்தங்களை நாங்கள் எங்களை விருப்பத்தை கடந்து புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் நாம் விஞ்ஞானம் என்று சொல்கிறோம், அரசியல் விஞ்ஞானம் என்று சொல்கிறோம், சமூக விஞ்ஞானம் என்று சொல்கிறோம், மனித நடத்தை விஞ்ஞானம் என்று சொல்கிறோம். ஏனையவற்றை கற்பனை என்றும் பொய் என்றும் புழு என்றும் மாயாஜால வித்தை என்றுமே சொல்லுவோம். எனவே இந்த மாயாஜால வித்தைகளை விட்டுட்டு தமிழ் தேசியத்தை புதிய வழிகள் கட்டமைக்க தயாராக வேண்டும், கட்டமைக்க முடியும். இப்போது முன்பிருந்த ஒரு கண்டிஷன் தோன்றியது, அவற்றை புரிந்து கொண்டு நீங்கள் ஆய்வு நிறுவனங்களை தொடங்குங்கள். ஒரு சிறப்பான வெளியுறவு கொள்கை வகுப்புகளில் எல்லோருமே கவனம் செலுத்துங்கள். அது இது அந்த அந்த பக்கம் இந்த பக்கம் அந்த பிரிஜுடிஸ் முற்கட்டிடங்களை கைவிட்டு எது சாத்தியமோ அதை பற்றி சிந்தியுங்கள். எந்த சூழலில் எது சாத்தியம் அதை சிந்தியுங்கள். கல்லை அடகாத்து குஞ்சு பறிக்க முடியாது, முட்டை அடகாத்தான் குஞ்சு பறிக்கலாம், அதுவும் கூழ்முட்டை அடகாத்து குஞ்சு பறிக்க முடியாது. தமிழில் ஒரு மிக உன்னதமான பழமொழி இருக்கிறது, எதை மாற்ற முடியுமோ அதன் மீது செயல்படும், எதை மாற்ற முடியாதோ அதை புரிந்து கொள். கல்லை அடகாத்து குஞ்சு பறிக்க முடியாது, புரிந்து கொள். கூழ் முட்டை அடகாத்து குஞ்சு பறிக்க முடியாது, அதை புரிந்து கொள். நல்ல முட்டை அடகாத்தா குஞ்சு பறிக்கலாம், அதன் மீது செயல்படும். எனவே எப்பொழுதும் எமக்கு யதார்த்தம் தெரியும் இடங்களுக்குள் எமக்கு ஒரு பாத்திரம். நல்ல முட்டைக்கு நான் அடகாக்குறது என்ற நல்ல பாத்திரம், ஆனா கூடாத முட்டைக்கு அடகாக்குறதாக எந்த பிரயோசனம். ஆனா அடகாக்குற என்ற தொழில் நடக்கலாம், அடகாக்கு என்ற ஒரு பேர் இருக்கலாம், ஆனா குஞ்சு பறிக்காது. இந்த இடத்தில் நாம் எல்லாவற்றையும் யதார்த்தபூர்வமாக சிந்தனை எடுத்துக் கொள்ள வேண்டும். இப்போது நாம் உள்நாட்டு அரசியலை மிக சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய கட்டம் இருக்கிறது. வெளிநாட்டு அரசியலில் எமக்கு இருக்கக்கூடிய பாதகமான இடங்களை தப்பால் உள்நாட்டு அரசியலில் எமக்கு மிக பாதகமான அம்சங்கள் பல உண்டு. இந்த கேட்கக்கூடிய கேள்விகள் நாம் வருவோம். நீங்கள் உள்நாட்டு அரசியலில் மட்டுமல்ல வெளிநாட்டு அரசியல்களிலும் பாதகம் இருக்கின்றது, வெளிநாட்டு அரசியலுக்கு நிகராக உள்நாட்டு அரசியலிலும் பாதகம் இருப்பதாக உங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தீர்கள். அதனோடு குறிப்பிட்டீர்கள், சர்வதேச அளவில் ராஜதந்திர ரீதியாக நாங்கள் அணுக வேண்டும் அல்லது நாங்கள் அதற்கான முயற்சிகளை முறையான வகையில் எடுக்க வேண்டும் என்று.
இப்போது ஐக்கிய நாடுகள் சபையின் மிக முக்கியமான கூட்டத்தொடராக செப்டம்பர் மாத கூட்டத்தொடர் எல்லோராலும் பார்க்கப்படுகின்றது, பல விமர்சனங்களுக்கு அப்பால். இப்போது பிரித்தானியாவில் 3 படை அதிகாரிகள் அடங்கலாக கருணா உள்ளிட்டவர்கள் மீது தடை வந்திருக்கின்றது. அந்த தடை வருவதற்கு அன்று மாலை பிரித்தானிய அரசு சார்பில் தடை அறிவிக்கப்படுகின்றது. அன்று காலையில் அரசு தரப்பையும் அதே நேரம் இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளர் சுமந்திரன் அவர்களையும் பிரித்தானிய வெளிவிவகார பொதுநலவாய மற்றும் அபிவிருத்தி அலுவலகத்தின் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தினுடைய பிராந்திய பணிப்பாளர் பொன் மெல்லர் அவர்கள் சந்திக்கின்றார், கலந்துரையாடுகின்றார். நீங்கள் இப்போது குறிப்பிட்டீர்கள் அல்லவா, இது அறிவுத்தளம் சார்ந்த விடயம். இதனை எல்லோரும் ஒரு களமாக பயன்படுத்த வேண்டும். செப்டம்பர் மாதம் ஐக்கிய நாடுகள் சபையின் மனித உரிமைகள் கூட்டத்தொடர் ஈழத்தமிழர்களை பொறுத்தவரையில் ஒரு முக்கியமான விடயமாகவும் அழுத்தத்தின் உச்சமாகவும் பார்க்கப்படுகின்றது. பொன் மெல்லர் அவர்கள் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தின் பிராந்திய பணிப்பாளர் பொன் மெல்லர் அவர்களுடைய சந்திப்பு சுமந்திரனுடன் இருந்திருக்கின்றது. சுமந்திரன் அந்த கட்சி சார்ந்து யாரையும் அந்த சந்திப்புக்கு அழைத்து செல்லவில்லை. அந்த பாதிக்கப்பட்ட தரப்பு தொடர்பில் அங்கு எந்த கருத்துக்களும் பரிமாறப்படவில்லை. ஐக்கிய நாடுகள் சபையினுடைய உயர்ஸ்தானிகர் ஒருவர் இன்று கிழக்கு மாகாணத்தில் சிவில் சமூகங்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்களை சந்திக்கின்றார். பிரித்தானியா தான் வருகின்ற மனித உரிமைகள் கூட்டத்தொடரில் முக்கிய பங்கை வகிக்கப் போகின்றது. அவருடைய சந்திப்பு சுமந்திரனுடன் மட்டுப்படுத்தப்படுகின்றது. 2015 ஆண்டு காலப்பகுதியிலும் இணைய அனுசரணை வழங்கி இலங்கைக்கான கால நீடிப்பை பெற்றுக் கொடுத்ததில் இதே சுமந்திரன், இதே அன்று தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கின்ற லேபலோடு இருந்தார்கள். இன்று தமிழரசு கட்சியாக இருக்கின்றார்கள். நீங்கள் கூறிய விடயத்துக்கும் இதற்கும் நெருக்கமான தொடர்பு இருக்கின்றது. இந்த விவகாரங்கள் தொடர்வதனால்தான் அல்லது சர்வதேசமும் பாதிக்கப்பட்ட தரப்பை இன்று வரையும் சந்திப்பதை தவிர்க்கின்றது. நான் கூறிய விவகாரங்கள் உங்களுடைய கருத்துக்கள், முன்வைக்கப்பட்ட கருத்துக்கு சற்று முரணாக இருக்கின்றது. நான் கூறியவற்றை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நல்லது. எங்களுக்கு ஐநா மனித உரிமைகள் சபையிலோ அல்லாவிட்டால் ஐநாவில் ஏதாவது தீர்மானங்கள் ஏதாவது எடுக்கப்படுவது பொறுத்தோ நாங்கள் கண்மூடித்தனமாக விடயங்களை பார்க்க கூடாது. இந்த உலகம் என்பது அரசுகளின் உலகம், அரசுகளின் சபை. ஐநா சபை என்பது அரசுகளின் சபை, தேசிய இனங்களின் சபை கிடையாது. இது முதலாவது விடயம். இரண்டாவது, ஐநா சபையில் கொண்டு வரப்படுகின்ற மனித உரிமை அமைப்பு, மனித உரிமை அமைப்புக்கு என்று ஒரு பிலாசபிக்கல் பேக்ரவுண்ட் இது, ஒரு பிலாசபிக்கலான உள்ளடக்கம் இது. அதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது நம்ம பேச போவது குறுக்கே ஒரு விஷயம் சொல்லலாம். எந்த ஒரு காத்திரமான அல்லது பலம் பொருந்திய நாட்டின் ஆதரவுமின்றி, முன்னெடுப்புமின்றி, செயற்பாடின்றி எந்த ஐநா சபையிலோ மனித உரிமை சபையிலோ எதுவும் நடக்காது. எனவே உங்களுக்கு நாங்கள் வெளியே நின்று சாதாளைகள் போல தண்ணீரில் மிதக்கலாம், கரையில் வந்து ஒதுங்கலாம், ஆனால் அது ஆலமரமாக. எனவே நாங்கள் சலகலப்புகளையும் செய்யலாம். அடிக்கட்டுமானமாக அரச ஆதரவு வேண்டும். ஒரு பெரிய அரசு ஆதரவு இல்லாமல் எந்த ஒரு இனமும் எந்த ஒரு விடுதலையும் அடைய முடியாது. எந்த ஒரு நீதியை இந்த உலகத்தில் ஒருபோதும் பெற முடியாது. ஐநா சபை ஒருபோதும் பெரிய அரசுகளின் முன்னெடுப்பின்றி ஒன்றை நடத்தாது. பெரிய அரசுகளுக்கு குறிப்பிட்ட இலக்குகள் இருந்தால் அதனோடு அவர்கள் நின்று விடுவார். மனித உரிமை சபையில் பெரிய அரசுகளுக்கு இலங்கை அரசாங்கத்தை மாற்றுகின்ற இலக்கு மட்டும்தான் உண்டு. தமிழர்களை பொறுத்தவரையில் மனித உரிமை அமைப்பில் ஆனது ஒரு ஒப்பாதி மேடையாக, ஒரு கவுன்சிலிங் களமாகத்தான் இருக்கிறது. இந்த கவுன்சிலிங் செய்வதற்கு அது பயன்படும். தமிழ் மக்களின் துயரங்களை ஆற்றுப்படுத்த பயன்படுகிறது. ஆனால் தமிழ் மக்களுக்கான இறுதி தீர்வுக்கு போவதற்கு அதில் ஒரு பெரிய நாடு தலையிட வேண்டும், பெரிய நாடு பங்கெடுக்க வேண்டும். அது இது. நீங்கள் ஏதாவது ஒரு நாடு கொண்டு வாங்க, முடிஞ்சவர் கொண்டு வாங்க, அதை பெருங்கோ அதை செய்கிறார். அது எந்த நாடு என்று நான் சொல்ல வேண்டியது. உங்களால் முடிஞ்ச இந்த நாட்டை கொண்டு வாங்க. நான் ஒன்று சொல்வேன், எந்த நாடாயினும் அது அந்தந்த புவியியல் சூழலோடு தான் சம்பந்தப்பட்டிருக்கும். அதை தவிர்த்து அது இதுகளோடு அங்காத அசையாது. எனவே அவற்றுக்குள் காணப்படும் யதார்த்தங்களையும் பார்க்கிறது. நீங்க கற்பனையே வேண்டாம். இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். சரி, நீங்கள் கேட்ட கேள்விகளில் மிக ஆழமான பகுதிகள் உண்டு. சிங்களர்களை பொறுத்தவரை அரசு உண்டு. அரசை சார்ந்த 196 நாடுகளுக்கு முன்பு அவர் சிங்களர்கள் பக்கம் சாய்வார், சிங்கள அரசின் பக்கம் சாய்வார். ஆனால் அதை விட கொடூரமான விடயங்கள் உண்டு. சிங்களர்கள் தரப்பில் எப்பொழுதும் ஒரு பிரச்சனை வந்தால் சிங்கள தரப்புகள் அனைத்தும் ஒரு பக்கம் நிற்கும். இந்த 4 பேருக்கும் எதிரான தடையில் அகில தேசிய கட்சி, SLP, JVP, எந்த அமைப்பும், பிரேமதாசாவுடைய கட்சி, எந்த கட்சியும் எந்த அமைப்பும் ஒரு பக்கம் தனி, மகாசங்கம் ஒரு பக்கம் தனி. நாங்கள் மட்டும் துண்டுபட்டிருப்போம். என்ன வினோதம்? கனதூரம் போக வேண்டாம். சிங்கள தரப்பில் ஒரு இனவாத பக்கம் நிற்பதன் மூலம் ஆட்சி அதிகாரத்துக்கு வரலாம், அரச நலன்களை பெறலாம், உயர்ந்த அந்தஸ்துகளை பெறலாம். எனவே சிங்கள தரப்பில் அனைவரும் அந்த பக்கம் போவார்கள். அறிஞர்களும் சரி, ஊடகவியலாளர்களும் சரி, தலைவர்களும் சரி, மத தலைவர்களும் சரி, எவரும் அந்த பக்கம் போவார். தமிழர்கள் பக்கத்தில் அப்படி இல்லை. எனவே தமிழர் பக்கம் உள்ள நிலைமை என்னவென்றால், இலங்கை அரசு காட்டுகின்ற பக்கத்தில்
ஏதாவது நிலம் இருந்தால் அந்த பக்கம் போயிடும். அதான் இப்பொழுது நடைபெறுவது. ஏபி பக்கம் போனா உத்தியோகம் பெறலாம், ஏபி பக்கம் போனா தன் பிள்ளைக்கு ஏதாவது அட்மிஷனோ இல்லாவிட்ட வெளிநாட்டுக்கு போக ஏதாவது சலுகைகளை பெறலாம் என்று போகிறார். இது கபலீகரத்துக்கு ஆதரிக்கும் கொள்கை. ஒருவன் ஏபி ஆதரிக்கின்றாரோ அவர் தன் தமிழினத்தை கொள்ளி வைக்கிறார் என்ற அர்த்தம். ஒருவன் ஏபி ஆதரிக்கின்றாரோ அவன் ஏபியின் கையால் இனவாதத்தின் கையாளாக இருக்கின்றார் என்பது உண்மை. எவர்கள் ஏபி ஆதரிக்கின்றாரோ அவர் காலங்காலமாக அடிமையாக இருக்க புறப்பட்டு விட்டார் என்பது உண்மை. இத்தகைய அடிமை நிலை ஒன்று வளர்ச்சி அடைந்து வருகிறது. இவற்றை எதிர்கொள்வதற்கு தமிழர்கள் ஒரு புதிய சிந்தனைக்கு போக வேண்டும். ஏபியுடைய கபலீகர கொள்கை இருக்கிறதே அது ராணுவவாதத்தோட மோசமா. எப்படி நீங்கள் அப்படியான ஒரு முரணான கருத்தை முன்வைப்பீர்கள்? இப்போது வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய மக்களும் கூறுகிறார்கள், நாங்கள் மாற்றத்தை விரும்புகிறோம், எங்களுக்கு மாற்றம் வேண்டும் என்று யாழ்ப்பாணத்தில் வழமைக்கு மாறாக மூவரை தெரிவு செய்தார்கள். வன்னியிலும் அப்படியே ஒரு மாற்றம் நிகழ்ந்தது. கிழக்கு மாகாணத்தில் எதிர்பார்த்த மாற்றம் இல்லாவிட்டாலும் ஓரளவு மாற்றம் இழந்தது. அந்த மக்கள் நாங்கள் மாற்றத்தை விரும்புகிறோம், எங்களுக்கு கடந்தவற்றை கதைக்க வேண்டாம் என்கின்றார்கள். மக்கள் மாற்றத்தை விரும்புகிறார்கள். நீங்கள் கூறுகிறது இராணுவவாதத்துக்கு நிகரானது என்றால் அவர்களை எப்படி நீங்கள் இராணுவவாதத்தோடு ஒப்பிடுகின்றீர்கள்? இராணுவவாதத்தை விடவும் மேலான என்றுதான் சொல்கிறேன். எப்படி என்று நீங்க பாருங்கள். இப்பொழுது உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் நடத்திருக்கின்றன. நான் அந்த தேர்தலில் தம் தரப்புகள் போட்டியிடுவதை ஆதரிக்கிறேன். ஆனால் உள்ளூராட்சி சபைகள் கிட்டிய என்ற அபிப்பிராயம் இந்த உள்ளூராட்சி சபைகளுக்கு புல்லு பிடுங்கும் அதிகாரம் கூட கிடையாது. மேலிருந்து அரசுகள் கொடுக்கின்ற கொஞ்ச நிதியை அவர்கள் சொல்லுகின்ற வகையில் செலவழிக்கிற அதிகாரம் கொடுக்கப்படுகிறது. அவர்களின் ஆட்களாக செலவழித்தார்கள். இந்த புல்லு பிடுங்கிறதுக்கு கூட நீங்க ராணுவத்திட்ட பெர்மிஷன் எடுக்க வேண்டும். மிகவும் கவனமான விடயம். ராணுவம் இங்கும் திறந்திருக்கிறது. ராணுவம் அதாவது 5 நிமிட தொழுவுக்குள் தமிழ் பகுதியில் எந்த வீட்டுக்கும் ராணுவம் போக முடியும். ராணுவ முகாமில் இருந்து ஆகக்கூடிய 5 நிமிடத்துக்குள் எந்த ஒரு தமிழ் வீட்டுக்கும் ராணுவம் போக முடியும். அந்த அளவுக்கு ராணுவம் ஒரு நரம்பு தொடர்ச்சி வளர்ச்சி அடைந்திருக்கிறது. அந்த வளர்ச்சிக்குள் தான் அதிகாரிகள் உட்படுவார்கள், பல்கலைக்கழகம் உட்படும், டிசி உட்படுவார், பேராசிரியர் உட்படுவார்கள், இஏ உட்படுவார், ஏஏ உட்படுவார். எல்லோரும் அந்த நரம்பு பின்னலுக்குள் தான் தங்கள் வேலைகளை செய்வார். இந்த நரம்பு பின்னலுக்குள் இந்த நரம்பு பின்னல் எதை மையமாக கொண்டிருக்கிறது என்றால் கபலீகரத்தை மையமாக கொண்டிருக்கிறது. ஒரு யந்திரத்தினுடைய உதிரிப்பாகம் அந்த யந்திரத்துக்கு பொருத்தமாகத்தான் செய்யும். எந்த ஒரு யந்திரத்தினுடைய பார்ட்ஸும் அந்த யந்திரத்துக்கு ஏற்பதான் அமைக்கப்பட்டிருக்கும். எனவே ஒவ்வொரு யந்திரத்தினுடைய பார்ட்ஸும் ஒவ்வொரு உதிரிப்பாகமும் அந்த யந்திரத்தை இயக்குகின்றது. அரசு இயந்திரம் தமிழருக்கு எதிரானது என்றால் அந்த அரசு இயந்திரத்தோடு சேர்ந்து இயங்குவது தமிழருக்கு எதிரானது. அந்த அரசு இயந்திரத்தோடு சேர்ந்து டிசியா இருக்கலாம், ஜிஏ இருக்கலாம், செக்ரட்டரியாக இருக்கலாம், அல்லது கவர்னராக இருக்கலாம், யாராக இருக்கலாம். இத்தகைய வகையில் இனவாதம் மிக தெளிவாக இனப்படுகொலை கட்டமைப்பு செய்யப்பட்டிருக்கிறது. இதைத்தான் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை என்று சொல்கிறோம். அது கான்ஸ்டிடியூஷனலி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது, லீகலி கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. அது சட்டம் சொல்லுவார். இப்பொழுது கைதிகளை விடுதலை செய்வது பற்றி வரும் பொழுது அந்த சட்டத்தின்படி செய்வோம். இல்ல பிடிப்பேன் கைது செய்வேன் என்ற சட்டத்தை வைத்துக் கொண்டால் சட்டத்தின்படி படிக்கொள்ள போறாய், சட்டத்தின்படி நாங்கள் பிடிக்க போறாய். அந்த சட்டம் தான் இப்படி என்று நாங்கள் சொல்றோம். அந்த சட்டத்தை தான் நாங்கள் எதிர்க்கிறோம். அதற்கான இனவாதம் என்று சொல்றோம். அந்த சட்டத்தின்படி நாங்கள் அதுக்கு பணிய வேணும். அது சட்ட அச்சரிக்கையாது. இந்த வகையில் இன கபலீகரம் ஒன்றை சட்டத்துக்குள்ளாக செய்ய போறார்கள், அபிவிருத்திக்குள்ளாக செய்ய போறார்கள், இராணுவ மயமாக்கத்துக்குள்ளாக செய்ய போறார்கள், போலீஸ் நடமாட்டத்துக்குள்ளாக செய்ய போறார்கள். நாங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும். துப்பாக்கியை தூக்கி சூடுவது மட்டும் ராணுவ நடவடிக்கை அல்ல. ராணுவத்தின் இருப்பே ராணுவ நடவடிக்கை தான். ராணுவத்தின் நடமாட்டமே ராணுவ நடவடிக்கை தான். ராணுவம் பொதுமக்களின் வைபவங்களில் பங்கெடுப்பதே ராணுவ நடவடிக்கை தான். இது ஒன்று சமூக உறவுகள் கிடையாது, சமூக ஆக்கிரமிப்பு. இந்த சமூக உறவுகள் என்று சொல்லி நீங்கள் இப்போது ஒரு வாதத்தை முன்வைத்தீர்கள், கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு என்று. அதிலும் ஒரு சற்று முரண் இருக்கின்றது. திரு சுமந்திரன் அவர்கள் 2021 ஆண்டு காலப்பகுதியில் ஒரு கருத்தினை கூறுகின்றார். அவர் கூறுகின்ற போது அதில் நீங்கள் உன்னிப்பாக பார்த்தீர்கள் என்றால், கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு என்ற ஒரு சொற்பதம் சர்வதேச ரீதியாக அங்கீகரிக்கப்படவில்லை. இன அழிப்பு என்கின்ற சொல்லாடலே அங்கு அதில் பயன்படுத்தப்பட்டது. இந்த பிழையைத்தான் வடமாகாண சபை இனப்படுகொலை தீர்மானம் என்று நிறைவேற்றினாலும் அதன் அடிவரிகளில் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு என்று இருக்கின்றது. அதற்கான சர்வதேச அங்கீகாரம் இல்லை. அங்கும் ஈழத்தமிழர்கள் தவறிழைத்து விட்டார்கள் என்று தனிப்பட்ட ரீதியாக யாரும் கூறவில்லை. இப்போது தன்னை சட்டத்திரணி என்று கூறக்கூடிய சுமந்திரனுடைய வாதம் இருக்கின்றது. நல்லது. உன்னுடைய தலையை பிடித்து வைத்துக் கொண்டு கத்தியால் அறுக்கும் போது அது இனப்படுகொலை இல்லை என்று சொல்வதற்காக நீ சாகாமல் விடுகிறாயா? தமிழ் பெண்களை அவருடைய ஆடைகளை அகற்றி மாரவங்கப்படுத்தும் பொழுது
அவற்றுக்கு இனப்படுகொலை இல்லை என்று சட்ட வியாக்கியானம் எடுத்துக் போகிறாயா? கற்பழிப்பு என்றால் என்ன என்று சட்டத்தில் சில நுணுக்கமான பகுதிகள் இருக்கு என்பதற்காக அந்த நுணுக்கமான பகுதிகளை சட்டத்தில் நிரூபிக்க முடியாது போகும்போது அவள் கற்பழிக்கப்பட்ட இடத்தில் கற்பழிப்பட்ட சொல்லி பயன்படுத்தப்பட்ட இடத்தை சொல்றோம் இடத்தில் அவள் கற்பழிக்கப்படவில்லை என்று நீ சட்ட வியாக்கியானம் செய்யலாமா? நடைமுறைதான் வேண்டும். நடைமுறையில் தமிழினம் சுருங்கி அழிந்து அல்லோலப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நான் ஒரு சுமந்திரனுக்கு பயிர் சொல்ல வரவில்லை. ஒன்றுக்கு தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு கருத்தியை முன்வைக்க விரும்புகிறேன். நாங்கள் இப்பொழுது எதிரியின் காலடியில் விடப்பட்டிருக்கிறோம், அந்நியர்களின் கைகளில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறோம். ஆசான் அவர்களே, இப்போது நீங்கள் ஒரு விடயத்தை பாருங்கள். கட்டமைக்கப்பட்ட இன படுகொலை என்பது சர்வதேச குற்றங்களில் ஒன்றாக இன்னும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்கின்ற வாதம் சுமந்திரனுடைய வாதமாக இருக்கின்றது. அவர் ஆணித்தரமாக கூறுகின்றார், இது இன்னும் சர்வதேச குற்றங்களில் ஒன்றாகவோ அதற்கான அங்கீகாரமோ கிடைக்கவில்லை. ஆனால் இப்போது ஈழத்தமிழர்களில் பலரும், குறிப்பாக வடமாகாண சபை தீர்மானமும் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு என்கின்ற அந்த சொல்லாடலை பயன்படுத்தி இருக்கிறார். எனவே அது தவறு என்கின்றார். அப்படியான ஒரு சொல்லாடல், சர்வதேச அங்கீகாரம் இல்லாத ஒரு சொல்லாடலை பயன்படுத்தலாமா? நீங்களும் இப்போது பயன்படுத்துகிறீர்கள். அந்த சுமந்திரனுடைய கருத்தை தான் நான் கேட்கிறேன். அதாவது 83ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 16ஆம் தேதி இந்தியாவினுடைய நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் பொழுது இந்திரா காந்தி இலங்கையில் நிகழ்ந்தது இனப்படுகொலை என்று மிக தெளிவாக சொன்னேன். What is happening on the island nation of Sri Lanka? It is not other than a genocide. ஒரு பெரிய நாட்டின், உலகில் உள்ள மிகப்பெரிய ஜனநாயக நாட்டின் ஒரு பிரதமருடைய வாசனம். இதே போல இந்தியாவில் பிரதமருக்கு அடுத்த பதவி உள்துறை அமைச்சர், அமெரிக்காவில் வெளிவிவகார அமைச்சர், இந்தியாவில் உள்துறை அமைச்சர். உள்துறை அமைச்சர் சில வருடங்களுக்கு முன்பு ராமேஸ்வரத்தில் இனப்படுகொலைக்கு நிகரான சொல்லை அவர் பயன்படுத்தி இருக்கிறார். வடமொழியில், ஹிந்தி. இரண்டு வேறுபட்ட கட்சிகளினுடைய உயர்ந்த தலைவர்களின் சொற்கள். இதே வேளையில் கனடா இனப்படுகொலை பற்றிய தீர்மானங்களை எடுத்திருக்கிறது. எனவே இனப்படுகொலை பற்றி இல்லை என்று வெறும் இளண்டாவாதங்கள் செய்யக்கூடாது. அவருடைய வாதம் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு என்பதுதான் அவருடைய வாதமாக இருக்கின்றது. அப்படி ஒரு சொல்லி இல்லை என்கின்றார். இப்போது இன அழிப்பு என்று நிகழ்வென்றால் எல்லா இன அழிப்புகளும் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்புகள் தான். நான் ஒரு நூல் எழுதியிருக்கிறேன், அந்த நூலை படியுங்கள். கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை என்றால் என்ன என்று அதுக்கு டெபினிஷன் போட்டிருக்கிறேன். அநேகமாக 65 பக்கத்துக்கு தவிர நினைக்கிறேன். அந்த நூல் ஒரு பிரிண்டட் புக்காக வரையில்லை, ஆனா கட்டுரைகளாக பகுதி வழியாக குரல் வழியாகவும் அச்சு ஊடகத்துக்கூடாகவும் மின்னச்சு கூடாகவும் வந்திருக்கிறது. அதில் உலகத்தில் கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை என்பது, இன அழிப்பு என்பது ஒரு நாளை நிகழ்வதில்லை. அது ஒரு வரலாற்று சூழலால் கட்டமைக்கப்படுகிறது. அதான் சரி, வரலாற்று சூழலால் கட்டமைக்கப்படுகிறது. இன்னும் ஒரு விடயத்தை எல்லோரும் இப்போது பேசிக் கொண்டிருக்கின்றார்கள், ஆதங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். தமிழ் தேசத்தின் அல்லது தமிழ் நிலத்தினுடைய பிரதான எதிரிகள் யார்? தமிழ் தேசத்தை சிதைக்கின்றவர்கள் அல்லது சிதைத்துக் கொண்டிருப்பவர்கள் யார்? தமிழர் தேசத்தினுடைய எதிரியாக தமிழ் மக்களால் அடையாளம் காண முடியாமல் உள்ளாட்களாக இருப்பவர்கள் யார்? நீங்கள் கூறியது போன்று தேசிய மக்கள் சக்தி, ஜேவிபி என்கின்ற பெயரினை மாற்றிய என்பிபியினர் மட்டுமா, அல்லது தமிழ் தேசத்தின் பிரதான எதிரிகள் யாராக உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் பார்க்கிறீர்கள்? எனக்கு ஒரு லேசான பதில் இருக்கு. தமிழ் மக்களின் பிரதான எதிரி தமிழ் மக்களுடைய இருப்பிடத்தை பறிப்பவர், அவருடைய இருப்பை கொள்ளையடிப்பவர். பறவைகளுக்கு ஒரு இருப்பிடம் உண்டு, அதை கம்ஃபர்ட் ஜோன் என்று சொல்வார்கள். அதற்கு வசதியான ஒரு பகுதி. மிருகங்களுக்கும் அப்படி ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்கிறது. எனவே பிராணிகள் எல்லாவற்றிற்கும் தங்களுக்கு என்று தற்காப்பு பிரதேசம் இருக்கிறது. தமிழ் மக்களுக்கு என்று ஒரு கலெக்டிவ் ஐடென்டிட்டி இருக்கிறது. எங்களுக்கு நாங்கள் இண்டிவிஜுவல் ஐடென்டிட்டியை பற்றி பேசவில்லை. தமிழர் என்றது ஒரு கூட்டு, கூட்டு உரிமை, கூட்டு அடையாளம். அது நிலத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. நிலத்தை எவன் பறிக்கிறானோ அவனது முதலாவது எதிரி. உனது இருப்பிடத்தை எவன் பறிக்கிறானோ அவனது முதலாவது எதிரி. ஏவிபி தமிழ் மக்களின் கூட்டுரிமை நிராகரிக்கிறது. தமிழ் மக்களை தேசியம் அல்ல என்று சொல்வது மட்டுமல்ல, அவர்களுக்கு ஒரு சொந்த பிரதேசம் இல்லை என்று சொல்வது, அவர்களுக்கு ஒரு தாயகம் இல்லை என்று சொல்றது, அவருடைய தாயகத்தில் யாரும் குடியேறலாம் என்று சொல்கிறது, எந்த விகாரையும் கட்டலாம் என்று சொல்கிறது. எனவே அவர்கள் சொன்ன எல்லாவற்றிற்கும் மாறாக நடைமுறையில் அவர்கள் எல்லாவற்றையும் பறிக்கிறார்கள். நிலங்களை அபகரிப்பவனே உன் முதலாவது எதிரி. நிலத்தை இழந்த பின்பு நீ வானத்தில் ஏறி நீ பறக்க முடியாது. வானத்தில் பறக்கின்ற ராக்கெட் ஆனாலும் சரி, விண்கலங்கள் ஆனாலும் சரி, பூமியில் இருந்துதான் அது பறக்கிறது, பூமியில் இருந்துதான் அது சத்தை பெறுகிறது, பூமியில் இருந்துதான் அது வழிகாட்டலை பெறுகிறது. பூமி இல்லாமல் வானத்தில் ஒரு விண்கலம் பறக்க முடியாது. எனவே எப்பொழுதும் பூமியில் உனக்கு ஒரு இடம் இல்லை என்றால் உனக்கு எதுவுமே கிடையாது. இந்த நிலையில் தமிழ் மக்களுடைய இருப்பை பறிப்பவர் வரும், அவன் தமிழ் மக்களின் முதலாவது எதிரி. இருப்பு என்பது முதலாவது இடம், நிலம், கடல். தமிழ் மக்களின் பிரதான விஷயம், தமிழ் மக்களின் ஆக உன்னதமான மிக முக்கியமான இடம் என்னென்று கேட்டால் பாக்ரிய நிலையம், அதை சார்ந்த நிலப்பரப்பு. பாக்ரிய நிலம் தமிழ் மக்களின் முதுகெலும்பு. இதை நாங்கள் எப்பொழுது உணர தவறுகிறோம். பாக்ரியோடு சேர்ந்த நிலப்பரப்பு, கடல் சார்ந்து எங்களுடைய பரப்பு. நாங்கள் எங்களுடைய பிரதான பலம் கடல். அதில் நாங்கள் மண்ணில் வாழ்கிறோம். மண்ணில் வாழ்வதற்கு எமக்கு கடலே தளமாக அமைகிறது. களத்தில்
களமும் கடலும் எங்களுக்கு ஒன்று. இந்த வகையில் எங்களுடைய கடலும் கரையும் சார்ந்த உரிமைகளை எவர் மறுக்கிறாரோ, அதில் எங்களுக்குரிய உரிமைகளை நாங்கள் தீர்மானம் எடுக்கக்கூடிய உரிமைகளை எவன் மறுக்கிறானோ அவன்களை யாராக இருக்கலாம். எனவே இப்பொழுது ஏவிபி இத கபலீகரத்தின் மூலம் தமிழ் மக்களுடைய நில உரிமையை பறிக்கிறது, இருப்பிட உரிமையை பறிக்கிறது, இருப்பிடத்துக்கான அங்கீகாரத்தை மறுக்கிறது, தாயகம் இல்லை என்று சொல்கிறது, அவருக்கு எப்படியும் சூறையாடலாம் என்று சொல்கிறது. இதுக்கு பிறகு என்ன ஜனநாயகம் பேசுவது? இதுக்கு பிறகு என்ன நாங்கள் தர்மம் பற்றி பேசுவது? எனவே கலெக்டிவ் ரைட்ஸ் தான் முக்கியமானது, இண்டிவிஜுவல் ரைட் கிடையாது. அது ஒரு பக்கம். நாங்கள் தமிழராக இருப்பதனால் நான் தமிழ் பேசுகிறேன், அது தமிழ் என்னுடைய உரிமை, பேசுறதுக்கு கூட்டுரிமை. அதே போல தமிழராக இருப்பதற்கான சுதந்திரம். நான் இணைச்செடுத்த வீடு கட்டி, இணைச்செடுத்த சாப்பிட்டு, இணைச்ச மாதிரி வாழ்வதற்கான ஒரு இண்டிவிஜுவல் ரைட்ஸ். இண்டிவிஜுவல் ரைட்ஸும் கலெக்டிவ் ரைட்ஸை நான் இணைப்போம். கலெக்டிவ் ரைட்ஸ் அடிப்படையா கலெக்டிவ் ரைட்ஸை மறுக்கின்ற ஒரு அரசியலை எவ்வாறு நீங்கள் ஜனநாயகம் என்றும் சோசியலிசம் என்றும் முற்போக்கானது என்றும் சொல்வீர்கள்? தமிழ் மக்களின் கலெக்டிவ் ரைட்ஸ் எவன் மறுக்கிறானோ அவன் தமிழரின் முதலீடு. தமிழ் மக்களின் இருப்பிடத்தை எவன் மறுக்கிறானோ அவன் தமிழரின் முதலீடு. தமிழ் மக்கள் தம்மை தற்காப்பதற்கு இருப்பிடத்தை காப்பாற்ற இதுதான் எப்போதுமே முக்கியமானது. இவற்றுக்கு நிறைந்த வரலாற்று ஆதாரங்கள் உண்டு. இதற்கு நேரம் போய்விடும். அரசியல் மற்றும் ராஜதந்திர விவகாரங்கள் தொடர்பிலும் ஈழத்தமிழர்களுடைய முக்கிய பங்குகள், அதனுடைய பயணங்கள் தொடர்பான பல விடயங்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியின் வாயிலாக வெளிப்படுத்தியமைக்கு சிறப்பு நன்றிகளோடு ஊடறுப்பு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். வணக்கம். அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் இரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு ஊடறுப்பு.